அம்மாவின் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கை வச்சு ஒரு வறுவல் செஞ்சு கொடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதாவது சீக்கிரமாக செய்கிற மாதிரி அது செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்காக குயிக்காக செய்கிற மாதிரியான டிஷ் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணதுனால ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போட்டிருக்கேன். நம்ம அவசரமாக வேணும்னா சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கடுத்து 10 எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சம் லைட்டாக அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கேன், அப்போ தான் வாசனை வரும்ன்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு இது எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் சும்மா அடித்து வச்சுருக்கேன், 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 by 1 நம்ம எல்லாத்தையும் போட போகிறோம். கடுகு பொரிஞ்ச விட்டு, கடுகு போட்டோன்னா கொஞ்சம் பொரியிற சத்தம் வரணும். வந்த பின்னாடி தான் நம்ம அடுத்தடுத்தாக சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒரு 1 by 1 போட்டுகிட்டே வரணும். இப்போ கடுகு ஓரளவு பொரிஞ்சிருச்சு. கடலை பருப்பு, அடுத்தது சோம்பு, நுணுக்கி வச்சுருக்க சோம்பு. இது கொஞ்சம் பொரிஞ்சுதுன்னா நல்ல வாசனை வரும். அதுக்காக அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டை வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது பச்சை மிளகாவும் பூண்டையும் போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சதை போடுறேன். இது எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சிச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக போடுறேன். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் மிளகா தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் அப்படி லைட்டாக வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை சும்மா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து கூட்டிக்கிறேன். அதோட ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். கிரேவி மாதிரி வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்க்கணும். இந்த கிரேவியோட அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா எல்லாம் உப்பு காரம் எல்லாம் ஏறிடும். ஏறினோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. உப்பு காரம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். இப்போது அதில் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அம்மாவின் அடுப்பாங்கரை சமையலை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி.